மனிதனின் குற்றங்களில் பெரும்பாலானவை அவனது நாவிலிருந்துதான் பிறக்கின்றன. காலை பொழுதில் உங்களுடைய உடல் உளம் என்பவற்றை ஆரோக்கியமாக வைப்பதற்காகத்தான் இந்த யோகா பகுதியை தருகின்றோம். காலை பொழுதிலே உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சிந்தனைகள் நேராக இருக்க வேண்டும். இருக்கும்போது தான் உங்களுடைய செயற்பாடுகளும் ஆரோக்கியமாக அமையும். ஆகவே அந்த அடிப்படையில் தான் சத்குரு அவர்கள் வழங்கிய அந்த யோகா பகுதி உங்களுக்கு பயனுடையதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. வழமையாக எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் முக்கியமான பல விடயங்களை பேசி வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் கூட ஒரு முக்கியமான விடயம் சம்பந்தமாக பேச இருக்கின்றோம். மேல் மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு பிரபலமான பாடசாலை தனது 100வது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. எனவே அது பற்றி தான் பேச போகிறோம். எந்த பாடசாலை, என்ன விடயம் என்பதை இந்த பாடலின் ஊடாகவே உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். மார்னிங் லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். KMCC சம்பந்தமாக அந்த பாடலை பார்த்தினீர்கள். களுத்துறை முஸ்லிம் மத்திய கல்லூரி சம்பந்தமாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த பாடசாலை தனது 100வது ஆண்டை கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கின்றது. அது சம்பந்தமாக நிறைய விடயங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. அந்த பாடசாலையின் வரலாறு, அதே நேரம் அந்த பாடசாலை என்ன மாதிரியான நகர்வுகளை நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது சம்பந்தமாக எல்லாம் விரிவாக பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த பாடசாலையின் அதிபர் ஆலிஃப், அதே நேரம் பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளராக இருக்கின்ற களுத்துறை நகரசபை உறுப்பினருமான ஹிஷாம் ஆகியோர் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இருவரையும் அன்போடு நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கிறோம். உண்மையில் உங்களுடைய பாடசாலை 100வது ஆண்டை எட்டுவதற்கு தயாராக இருக்கின்றது. நான் ஹிஷாமிடம் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களுடைய ஊர் வரலாறு, அதே நேரம் இந்த பாடசாலையின் வரலாற்றை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். ஆமாம், உண்மையில் எங்களுடைய ஊரை பற்றி சொல்லுகின்ற பொழுது விசேஷமாக தமிழ், சிங்கள, கிறிஸ்தவ, முஸ்லிம் என பல்லின மக்களும் அந்யோன்யமாக வாழ்கின்ற ஒரு ஊர். ஆரம்ப காலத்திலே இந்த ஊருக்கு 2 சிறப்பு நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்றுதான் கருத்தொற்றுமையின் கலங்கரை விளக்கம். காரணம், எல்லா மக்களும் மிக அந்யோன்யமாகவும் ஐக்கியமாகவும் வியாபாரம் புரிகின்ற வாழ்கின்ற ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஊர். ஆனால் அந்த ஊருக்கு புராதன காலத்திலே சொல்லப்பட்ட ஒன்றுதான் வந்தோரை வாழ வைக்கின்ற சிங்கார களுத்துறை என்று ஒரு நாமமும் எங்களுடைய ஊருக்கு இருக்கிறது. விசேஷமாக உங்களுக்கு தெரியும், 16ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப கட்டத்திலே தான் இந்த களுத்துறைக்கு விசேஷமாக முஸ்லிம் மக்கள் குடியேறியதாக வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. ஒரு காலத்திலே களுத்துறை கழுத்தொட்ட பலாத்தொட்ட என்று 2 துறைகளாக நோக்கப்பட்ட பொழுது அப்போது இருக்கின்ற காலி வீதி இருந்திருக்கவில்லை. இந்த காலி வீதி இல்லாத பொழுது விசேஷமாக நீர் மூலமாகத்தான் அந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, படகு மூலமாக. விசேஷமாக உங்களுக்கு தெரியும், கழுகங்கை என்கின்ற ஒரு கங்கை இலங்கையிலே ஒரு முக்கியமான பிரசித்தி பெற்ற கங்கை. இந்த கங்கை கடலோடு கலக்குகின்ற முகத்துவாரம் அமைந்திருப்பதும் இந்த களுத்துறையிலே தான். இந்த களுத்துறை பொறுத்தவரையிலே 16ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப கட்டத்திலே விசேஷமாக சபரகமு மாகாணத்திலே நிறைய வியாபாரிகள், இரத்தினக்கல் வியாபாரிகள், அதே போல பளிங்கு வியாபாரிகள், இப்படி நிறைய வியாபாரிகள் ஓடங்களையும் படகுகளையும் வைத்து தனது வியாபாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு வியாபாரத்தின் கேந்திர நிலையமாகத்தான் இந்த களுத்துறை அமைய பெற்றிருக்கிறது புராதன காலத்தை பொறுத்தவரை. விசேஷமாக இந்தியாவிலே இருந்து கடல் மார்க்கமாக நிறைய வியாபாரிகள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். இலங்கைக்கு வந்து அதிலும் குறிப்பாக பேருவலை, களுத்துறை போன்ற பகுதிகளிலே நிறைய குடியேறி இருக்கிறார்கள். அவர்களுடைய குடியேற்றத்தின் விளைவாகத்தான் களுத்துறையிலே விசேஷமாக தமிழ் குடிப்பரம்பல் முஸ்லிம்களும் தமிழர்களும் அந்த இடத்திலே குடியேறியதாக வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு புராதன வரலாறு படைத்த ஒரு ஊராக எங்களுடைய ஊர் திகழ்ந்தது. அந்த ஊரினுடைய ஒரு முக்கியமான பாடசாலையாகத்தான் களுத்துறை மத்திய கல்லூரி இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் ஹிஷாம் ஊரை பற்றி நிறைய விடயங்களை சொல்லிவிட்டார். அதிபர் அவர்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பாடசாலையின் வரலாற்றை பற்றி, எந்த காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது, அது எப்படி ஆரம்பமானது, அதை பற்றி சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மார்னிங் லைட் ப்ரோக்ராமில் கலந்து கொள்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கு முதலாவதாக விவாதத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக 100 ஆண்டுகளை கடந்து இப்பொழுது 100 ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக வேண்டி களுத்துறை முஸ்லீம் கல்லூரி தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. 1918ஆம் ஆண்டு களுத்துறை முஸ்லீம் மத்திய மகாவித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்ட வரலாறை எடுத்து நோக்கும் பொழுது இதனுடைய ஆரம்பம் களுத்துறையில் இருக்கக்கூடிய நக்ஷபந்தியா பள்ளிவாசல்,
இந்த பள்ளிவாசனுடைய ஒரு மദ്രസா பாடசாலையாகத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மദ്രസா பாடசாலையாக ஆரம்பிக்கப்பட்டது காலத்தில் கிட்டத்தட்ட 3 மாணவர்களை கொண்டு தான் இது ஆரம்பிக்கப்பட்டதாக சரித்திரம் சொல்லுகின்றது. அதற்கு பின்னதாக 30 மாணவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள். அதுக்கு பின் ஊர் மக்களுடைய முக்கியமான ஒத்துழைப்போட ஊர் மக்களுடைய தேவை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இங்கே ஒரு பாடசாலை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அதாவது அரசாங்க பாடசாலையாக மாற்றுவதற்கு. இப்போ அந்த காலத்தில் இதனுடைய முக்கியஸ்தர்களாக இருந்து கடமையாற்றிய முக்கிய சிலர் நபர்கள் இந்த பாடசாலையை ஒரு அரசாங்க பாடசாலையாக மாற்ற வேண்டும் சொல்லி அப்போது இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஏஜென்ட் இடம் போய் சொல்லி அவர் அதன் மூலமாக அதற்குரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்து இது ஒரு முஸ்லீம் இருமொழி பாடசாலையாக பைலிங்குவல் பாடசாலையாக உருவாக்கம் பெற்றது. அது கூடிய அதாவது அதிக வேகமாக இந்த பாடசாலையுடைய வளர்ச்சி கண்டது காரணமாக பிள்ளைகள் தொகை அதிகரித்து பின்னர் இதனுடைய கட்டிடங்கள் விஸ்தரிக்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதற்கு பின்னதாக இந்த பாடசாலை ஒரு முஸ்லீம் பாடசாலையாக மாற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அங்கு இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் என்ற ஒன்றிணைந்து இதனை ஒரு கழுத்துறை முஸ்லீம் வித்தியாலயமாக அரசாங்க தமிழ் பாடசாலை என்று தான் அந்த நேரத்தில் பெயர் சொல்லப்பட்டது. அவ்வாறான பாடசாலையாக இது உருவாக்கம் பெற்றது என்று சொல்லுவேன். நிச்சயமாக 100 வருட காலம் ஒரு பாடசாலையின் வரலாறு என்பது ஒரு மிக நீண்ட பயணமாகத்தான் இருக்க வேண்டும். குறிப்பாக ஹிஷாமிடம் நான் கேட்க வேண்டிய ஒரு விடயம் தான், களுத்துறை அதே நேரம் பேர்வளை போன்ற கரையோர பகுதிகளில் அதிகமாக முஸ்லீம்கள் வாழ்ந்த வரலாறு இருக்கின்றது, குடிப்பரம்பல்கள் ஆரம்பித்த வரலாறு இருக்கின்றது. 1918 காலப்பகுதியில் தான் இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது சொல்கிறீர்கள். சாதாரணமாக ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் இலங்கை முஸ்லீம்கள் மத்தியிலே ஒரு வகையான மனோநிலை இருந்தது. ஆங்கிலம் கற்கக்கூடாது, கற்பது அவர்களுடைய மதத்துக்கு முரணானது என்பதாக எல்லாம் அவர்களுக்கு மத்தியிலே கதையாடினது. முஸ்லிம்களின் அந்த கல்வி வீழ்ச்சி ஆரம்ப கால பகுதியில் இருப்பதற்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. களுத்துறை போன்ற பகுதியில் அந்த கால பகுதியிலிருந்து தற்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன? உண்மையிலே அதிபர் அவர்கள் சொன்ன வரலாற்றோடு நான் ஒரு சில விடயங்களை இன்னும் சேர்க்க விரும்புகிறேன். 1908ஆம் ஆண்டு தான் இந்த கல்வியை பற்றிய ஒரு தேவைப்பாட்டை குறிப்பாக அந்த சமூகம் உணர்ந்திருக்கிறது. உணர்ந்த பொழுது 1918ஆம் ஆண்டு நீங்கள் சொன்னது போல ஆங்கிலேயருடைய காலத்திலே அவர்கள் வாழ்ந்த மக்களுக்கு கல்விக்கான பூரண சுதந்திரத்தை அவர்கள் கொடுத்திருக்கவில்லை. மக்கள் பயப்பட்டார்கள். பாடசாலைகளை உருவாக்குவதற்கும் பாடசாலைகளுக்கு சென்று கல்வி கற்பதற்கும் அவர்களிடத்திலே ஒரு வகையான பயமும் அச்சமும் இருந்தது. ஆங்கிலேய கவர்னர்கள் என்ன செய்து விடுவார்களோ என்ற அச்சம் இருந்தாலும் கூட இவர்கள் அந்த பள்ளி வாயிலோடு இணைந்து ஒரு சமய பாடசாலை என்கின்ற அடிப்படையிலே தான் இது உருவாக்கப்பட்டது. நான் நினைக்கின்றேன் இந்த நக்ஷபந்தியா என்கின்ற தரீகாவை அடிப்படையாக கொண்டு அப்போது இருந்த ஷேக் ஹுராசானி மௌலானா அவர்கள் தான் இந்த ஷேகாக இருந்தார்கள். அப்போது சையத் மஹ்மூத் இப்னு முஹம்மத் என்கின்ற ஒரு தனவந்தர் அவருடைய காணியை இந்த பாடசாலையை உருவாக்குவதற்காக வழங்கி இருக்கிறார். அப்போது இந்த பாடசாலை ஆங்கிலேயருக்கு காண்பிப்பதற்காக உருவாக்கப்பட்ட பொழுது இதற்கு பேர் நாமம் இட்டார்கள் அல் மதரசத்து நக்ஷபந்தியா சமய பாடசாலை என்று பேர் தான் இந்த பாடசாலைக்கு இடப்பட்டிருக்கிறது. அப்போது படிப்படியாகத்தான் இந்த பாடசாலை உருவாக்கப்பட்டு அதிபர் அவர்கள் சொன்னது போல 3 மாணவர்களை வைத்து உருவாக்கினார்கள். நினைக்கிறேன் இந்த பாடசாலையுடைய முதலாவது மாணவருடைய பேர் மொஹ்சின் என்கின்றவர் தான் இந்த பாடசாலையுடைய முதலாவது மாணவர். அதுக்கு பிறகு SM சுல்தான் என்கின்றவர் தான் முதலாவது ஆசிரியர். இப்படி செல்கின்ற பொழுது 1925ஆம் ஆண்டு இந்த பாடசாலை நான் நினைக்கிறேன் ஆரம்பத்தில் திண்ணை பாடசாலை என்றுதான் அழைக்கப்பட்டிருக்கு. அதாவது மொஸ்க் ஸ்கூல் என்றுதான் ஆங்கிலேயர்கள் அழைத்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு இந்த தேவை அதிபர் சொன்னது போல அப்போது இருந்த கவர்மெண்ட் ஏஜென்ட் இடத்திலே அரசாங்க அதிபரிடத்திலே சொல்லப்பட்ட பொழுது இது ஒரு பைலிங்குவல் ஸ்கூலாக ஒரு இருமொழி பாடசாலையாக மாற்றப்பட்டு 1929ஆம் ஆண்டு அரசுக்கு இது முன்வைக்கப்பட்டு அந்த சமூகத்துடைய கல்வி தேவை படிப்படியாக அந்த மக்களுடைய மதிநுட்பத்தையும் தந்திரோபாயத்தையும் பாருங்கள். இந்த சமூகத்துக்கான கல்வி தேவையை நிறைவேற்ற வேண்டும். இந்த சமூகம் கல்வியிலே பின்னடைந்து கொண்டு செல்கிறது. இவர்களுக்கு இவற்றை பற்றி ஒரு தெரிவை கொடுக்க வேண்டும். வெறும் ஆங்கிலேயர்களுடைய அடிமைகளாக இந்த நாட்டிலே விசேஷமாக அந்த காலத்திலே வாழ்ந்த சமுதாயத்தினர் நடத்தப்பட்டார்கள் என்பதை இவர்கள் ஆழமாக சிந்தித்து இவற்றுக்கு ஒரு தீர்வை அவர்களுக்கும் நோகாமல் படிப்படியாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த தூர நோக்கோடு தான் இவர்கள் ஆரம்பித்து 1929ஆம் ஆண்டு
அரசாங்கத்துக்கு இந்த பாடசாலை பொறுப்பு கொடுக்கணும். நிச்சயமாக நான் நினைக்கின்றேன், ஒரு சமூகத்துக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டுமாக இருந்தால் அதனை திடீரென்று செய்துவிட முடியாது. இப்படியான மிகவும் அமைதியாகவும் நுணுக்கமாகவும் செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. 100 வருடங்களை கடந்த இந்த பாடசாலை இருக்கின்ற இந்த நிலையில் பல கஷ்டங்களை அனுபவித்துத்தான் கடந்து வந்திருக்கும். ஹிஷாம் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு சமய பாடசாலையாக ஆரம்பித்து இன்று ஒரு தேசிய அளவில் ஒரு முக்கியமான பாடசாலையாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அதிபர் ஆலிஃப் அவர்களிடம் கேட்க வேண்டிய விடயம், உங்களுடைய பாடசாலையின் இப்பொழுது கல்வி போக்கு எப்படி இருக்கின்றது, என்ன அடைவுகளை அடைந்திருக்கின்றீர்கள்? எமது பாடசாலையை எடுத்துக்கொண்டால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல சம்பவங்கள் அந்த பாடசாலையில் கல்வியில் காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், முன்னாள் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய கணிதத்துறை பேராசிரியர் அல்ஹாஜ் மல்ஹார்தீன் அவர்கள் அந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர். அதே போல் இன்று இருக்கக்கூடிய ஜனாதிபதி சட்டத்தரணி அல்ஹாஜ் அலி சப்ரி அவர்கள் அந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர். அதுபோல் இன்ஜினியர் எலக்ட்ரிசிட்டி போர்டு இன்ஜினியர் டிஜிஎம்மாக இருந்த சப்ரி ஹாஜியார் அவர்கள் அந்த பாடசாலையின் பழைய மாணவர். டாக்டர் முன்ஃபாயிஸ் அந்த பாடசாலையின் பழைய மாணவர். இப்பொழுது இருக்கக்கூடிய எமது நகரத்தின் நகராதிபதி ஆமீர் நசீர் அவர்கள் அந்த பாடசாலையின் பழைய மாணவர். என் நண்பர் சுவைல் அவர்கள் அந்த பாடசாலையின் பழைய மாணவர். இவ்வாறு ஒரு பெரிய பட்டியல் அடுக்கிக் கொண்டே போகலாம். வரலாற்றில் அந்த அந்த பாடசாலை உருவாக்கின நிறைய அறிவாளிகள் பொக்கிஷங்கள் அந்த ஊருக்குள்ளே இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான நல்ல அறிவாளிகளை உருவாக்கி அந்த பாடசாலையினுடைய கல்வித்தரத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் முஸ்லீம் பாடசாலைகள் என்று சொல்லும்பொழுது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய முஸ்லீம் சமூகத்திலே 100க்கு 100% கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது குறைவு. இருந்தாலும் இன்று இருக்கக்கூடிய இந்த தேவை, இந்த எங்களுடைய பாடசாலையை பொறுத்த மட்டும் ஸ்காலர்ஷிப், அதாவது 5ஆம் வகுப்பு புலமை பரீட்சை, அதே போல் O லெவல் A லெவல் எல்லா எக்ஸாம்களும் பிள்ளைகள் நிறைய பெருபேராலே காட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். நினைக்கிறேன் திரையிலும் கூட சில காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கிறது. ஹிஷாம், இது என்ன மாதிரியான நிகழ்வுகளின் நீங்கள் தந்திருந்த புகைப்படங்களில் சில தான் எங்களுடைய தயாரிப்பாளர் திரையில் போட்டிருக்கின்றார். என்ன நிகழ்வின்? உண்மையிலே நாங்கள் நூற்றாண்டு இந்த பாடசாலையுடைய நூற்றாண்டை கொண்டாட வேண்டும் என்று சொன்ன பொழுது பழைய மாணவர்கள், ஊருடைய அபிமானிகள், நலன் விரும்பிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதனை ஒரு மெகா ஈவெண்ட்டாக கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அந்த வகையில் நாங்கள் பல நிகழ்வுகளை நடத்தி இதனுடைய கடைசி கட்டம் தான் எங்களுடைய கொண்டாட்டமாக நாங்கள் செய்திருக்கிறோம். இது ஒரு 1 இயருடைய ஒரு ப்ரோசஸாக நாங்கள் இதனை செய்தோம். அந்த அடிப்படையிலே முதலாவதாக எங்களுடைய பாடசாலை இன்விடேஷன் சொக்கர் டூர்னமெண்ட், அதாவது அழைப்பு பாடசாலைகளுக்கு இடையிலான ஒரு உதைப்பந்தாட்ட நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி விசேஷமாக இந்த நாட்டிலே உதைப்பந்தாட்டம் என்று சொல்கின்ற பொழுது எங்களுடைய பாடசாலைக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. 1993ஆம் ஆண்டு அப்போது ஜனாதிபதியாக இருந்த ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் ஒரு மாபெரும் உதைப்பந்தாட்ட போட்டி ஒன்றை தேசிய ரீதியிலே நடத்தினார்கள். அப்போது நான் நினைக்கின்றேன், இலங்கையிலே உதைப்பந்தாட்டம் என்பது வெகுவாக பேசப்பட்ட ஒரு விளையாட்டு அல்ல. இலங்கையிலே கிரிக்கெட் என்று சொல்கின்ற பொழுதுதான் பிரசித்தி. ஆனால் உதைப்பந்தாட்டத்தின் ஆரம்பத்தை பொறுத்தவரையிலே நான் 93ஆம் ஆண்டு எங்களுடைய பாடசாலை தேசிய ரீதியாக சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டது. அப்போது எங்களுடைய பாடசாலையிலே நல்ல திறமையான வீரர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அந்த பாடசாலையுடைய அவுட்புட்டாகத்தான் உங்களுக்கு தெரியும், இன்று இலங்கையிலே ஒரு பிரசித்தி பெற்ற உதைப்பந்தாட்ட கழகமாக திகழ்கின்ற களுத்துறை ப்ளூ ஸ்டார் உதைப்பந்தாட்ட கழகம் உருவானதற்கான பின்னணி, அதற்கான வித்து எங்களுடைய பாடசாலையிலிருந்து விதைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த ஒரு சொக்கர் டூர்னமெண்ட்டை நாங்கள் நடத்தினோம். அதுக்கு பிறகு பழைய மாணவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்க வேண்டும், அவர்களுடைய நினைவுகளை மீட்டி பார்க்க வேண்டும், அவர்களுக்கு பாடசாலையிலே இருந்த இந்த வசந்த காலங்களை அப்படியே அவர்களுக்கு நாங்கள் நினைவூட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பெட்ச் வைஸாக எங்களால் சேர்க்க முடியுமான பெட்ச் வைஸாக ஒவ்வொரு டீமை நாங்கள் அழைத்து அந்த பெட்ஜுகளுக்கு இடையிலே மாபெரும் ஒரு கிரிக்கெட் சுற்று போட்டி ஒன்றை நடத்தி பாடசாலையின் பழைய மாணவர்களை பாடசாலைக்குள் கொண்டு வர வைத்து அவர்களுடைய பசுமையான அந்த நினைவுகளை நினைவு மீட்டி பார்க்க வைத்து பாடசாலையோடு அவர்களை தொடர்புபடுத்தி பாடசாலையுடைய அபிவிருத்தி விஷயங்களை முன்கொண்டு செல்வதற்கான ஒரு உரமாக அந்த
நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தினோம். அதுக்கான புகைப்படங்கள் தான் இங்கே போகிறது. அதிபர் அவர்களுடைய ஒரு எண்ணக்கரு அது. நிச்சயமாக மிக சிறந்த வேலை திட்டங்களை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். இவர்களுடைய பாடசாலை 100வது ஆண்டை கொண்டாட இருக்கின்ற நிலையில் அதற்கு முன்னர் ஒரு வருட காலமாகவே நிறைய வேலை திட்டங்களை செய்திருக்கின்றார்கள். உண்மையில் இன்றளவில் இலங்கையில் பார்க்கும்போது எல்லா பிரபலமான பாடசாலைகளும் அந்த பேக் டு ஸ்கூல் என்கின்ற பழைய மாணவர்களை பாடசாலைக்கு அழைக்கின்ற அல்லது அவர்களை உள்வாங்கிக் கொள்கின்ற சில நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இப்படியான நிகழ்வுகளை போன்றே ஒரு நிகழ்வாகத்தான் அவர்களுடைய அந்த விளையாட்டு நிகழ்வு அமையப்பட்டிருந்தது. ஆகவே ரொம்ப ஒரு பாடசாலையில் படித்த ஒரு மாணவன் எனப்படும் போது தனது பாடசாலைக்கு 100 வயது என்று சொல்லும் போது ரொம்பவே பெருமையாக இருக்கும். அப்படியான பெருமையை தான் களுத்துறையில் இருக்கின்ற பெருவாரியான நண்பர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். எனவே இது சம்பந்தமாக இன்னும் பல விடயங்களை பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். மார்னிங் லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறோம் களுத்துறை முஸ்லிம் மத்திய கல்லூரியின் 100வது ஆண்டு விழா இடம்பெற இருக்கின்றது. இது சம்பந்தமாக தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் ஹிஷாம், அதே நேரம் அந்த பாடசாலையின் அதிபர் ஆலிஃப் ஆகியோர் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். நிறைய விடயங்களை நாங்கள் அவர்களோடு பேசியிருந்தோம். அதிபர் அவர்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன? கல்வி நடவடிக்கைகள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன? கல்வி முன்னேற்றத்தை சொல்வதற்கு முன்னதாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே ஆக முக்கியமாக தேவை மேன்மிதங்கி ஜனாதிபதி அவர்கள் இனங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கான ஒரு வேலை திட்டத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்றார். அதாவது சங்கித்யாவை என்று சொல்லக்கூடிய வேலை திட்டம், சகவாழ்வு. இந்த வேலை திட்டத்துக்கான ஒரு நாங்கள் வெளியிலே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எமது பாடசாலைக்குள்ளே இந்த வேலை திட்டம் அழகான முறையில் அமல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறத நாங்கள் அன்றாடம் நாங்கள் பார்க்குறோம். அதாவது மும்மொழியிலையும் கற்பிக்கக்கூடிய ஒரு பாடசாலை என்று சொன்னால் எமது பாடசாலை. இது இன்றைய எல்லா இடங்கள்லையும் இது குறைவு. சகோதரர் சொன்னது போல 3 மொழி இனங்களுக்கு இடையில் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக தமிழ் ஆசிரியர்கள், சிங்கள ஆசிரியர்கள், முஸ்லீம் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து மிகவும் சகோதரத்துவத்தோடு எமது பாடசாலைக்குள்ளே நாங்கள் கல்வி நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ அதுதான் எங்களுக்கு இன்றைக்கு தேவையான இருக்கிறது. இது எல்லா இடங்கள்லையும் செய்ய முடியும்னு சொன்னால் உண்மையிலேயே நாட்டில் ஒற்றுமை மேலோங்கி வரும். அந்த அடிப்படையில் இந்த எங்கள் சிங்கள மொழியில் எடுத்துக்கொண்டான்னு சொன்னால் இன்றைக்கு O-level A-levelல வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே போல் ஸ்காலர்ஷிப்பில் வந்து கடந்த 2018ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்பில் 182 புள்ளிகள் சிங்களத்தில் எங்களோட பாடசாலை பிள்ளைகள் பெற்றுக்கொண்டார்கள் ஒரு மாணவர். அப்போ இவ்வாறாக எமது கல்வியில் முன்னேற்றம் மிகவும் நல்ல நிலையில் இருக்கின்றது. சிங்கள மொழி மூலம் படித்த மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்றிருக்கின்றார்கள். அதே போல் இந்த முறை ஆங்கிலத்தில் A-levelல 3A கொமர்ஸில் இங்கிலீஷ் மீடியத்தில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது 2B 2AB அப்படி அந்த மாதிரியான நிறைய ரிசல்ட்ஸ் நாங்கள் இந்த முறை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். 2017ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டு சொன்னால் கடந்த கிட்டத்தட்ட 20 வருடங்களுடைய ரிசல்ட்ஸோடு ஒப்பிடும் பொழுது 30% 35% எமது ரிசல்ட்ஸ் இந்த முறை நாங்கள் அதிகரிச்சிருக்கிறோம். இப்போ இதை இன்னும் நாங்கள் கூட்டுவதற்காக வேண்டி பல்வேறு வேலை திட்டங்களை ஸ்கூல் பாடசாலைக்குள்ளே நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ இது வந்து எமது ஆசிரியர்கள் வழங்கக்கூடிய பூர்ணமான ஒத்துழைப்பு தான். ஆசிரியர்கள் இந்த ஒத்துழைப்பை வழங்கலைன்னு சொன்னால் இவ்வாறான ஒரு முன்னேற்றத்தை எங்களால் காண முடியாது. ஆகவே கல்வியினுடைய முன்னேற்றம் படிப்படியாக நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்ள வேண்டும். கல்வித்துறை வலயத்தில் கூட இந்த முறை எங்களுக்கு சிறந்த பெறுபேறுக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கின்றது. எமது பாடசாலை ஆசிரியர்களுக்கும் எங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே கல்வியினுடைய முன்னேற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 2025ஆம் ஆகும் பொழுது கிட்டத்தட்ட 100% கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு O-level ரிசல்ட்ஸை நாங்கள் ஒரு முயற்சியை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக வேண்டி எங்களுக்கு பழைய மாணவர்கள் அதே போல் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் பெற்றார்கள் பூர்ணமான ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர்களும் முழு மூச்சாக ஈடுபட்டு கொண்டு கல்வி நடவடிக்கைகளுக்காக வேண்டி அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். நிச்சயமாக வரவேற்கத்தக்க பல விடயங்கள் அந்த பாடசாலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2025ஆம் ஆண்டு ஆகும்போது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 100% சித்தியை அடைய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலக்கை வைத்து பயணிக்கின்றார்கள். உண்மையில் ஒரு பாடசாலையின் அதிபர் ஒரு பாடசாலை இலக்குகளோடு பயணிக்கும் போதுதான் அவர்களால் சரியான அடைவுகளை அடைந்து கொள்ள முடியும். ஆகவே இலக்குகள் இல்லாமல்
வெறுமனே ஏதோ பாடசாலை சென்றால் சரி என்ற நோக்கத்தோடு இல்லாமல் அதனை ஒரு உணர்வாக எடுத்து ஒரு அதிபர் ஆசிரியர்கள் செயற்படும் போதுதான் நிச்சயமாக அதன் அடைவுகளும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு அடையாளம் பொருந்தக்கூடிய ஒரு பாடசாலையாக மாறும், ஒரு சமூகத்தின் ஒரு முக்கியமான புள்ளியாக ஒரு பாடசாலை இருக்கின்றது. ஆகவே களுத்துறை மாவட்டத்திலே இந்த களுத்துறை முஸ்லிம் மத்திய கல்லூரி ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்கின்றது. ஆகவே அதன் அடைவுகள் மிக ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் நடைபெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹிஷாம், சொல்லுங்கள், சாதாரணமாக இந்த 100 நிகழ்வுகள் என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றீர்கள்? உங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தின் ஊடாக என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை சொல்லுங்கள். உண்மையிலே இந்த நூற்றாண்டை பொறுத்தவரையிலே வெறுமனே விழாக்களை கொண்டாடுவதும் வெறுமனே என்டர்டெயின்மெண்ட், அதாவது வினோதங்களை பொழுதுபோக்குகளை கொடுப்பதும் எங்களுடைய நோக்கம் அல்ல. விசேஷமாக நாங்கள் இந்த நூற்றாண்டை முன்னிட்டு மாணவர்களுடைய கண்காட்சிகள், அதாவது மாணவர்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் வெறும் புத்தகங்களோடு மட்டுப்படுத்தப்பட்டவர்களாக மாறக்கூடாது. அவர்கள் புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள், வெளிக்கல செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நல்ல கிரியேட்டிவான மைண்டடுடைய மாணவர்களாக, வித்தியாசமான போக்கிலே சிந்திக்கக்கூடிய மாணவர்கள் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் ஒரு மாபெரும் கண்காட்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதிலே விசேஷமாக நாங்கள் ஒவ்வொரு வகுப்புகளுக்கு ஒவ்வொரு பிரிவுகளை நாங்கள் கொடுத்து, இந்த பிரிவுகளிலே உங்களுடைய கண்காட்சி பொருட்கள், கண்காட்சி கூடங்கள் அமைய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். அந்தந்த வகுப்புகளுக்கு அந்தந்த பெற்றார்களை பொறுப்பாக போட்டிருக்கிறோம். அந்த பெற்றாரும் மாணவர்களும் ஆசிரியர்களோட உதவியை பெற்று தன்னை ஸ்டோல் அழகா செய்ய வேண்டும். இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு டைவர்சிட்டி, ஒவ்வொரு இடத்துக்கு போனால், ஒவ்வொரு காட்சி கூடங்களுக்கு போனால் வித்தியாசங்களை காணக்கூடிய, புத்தாக்க சிந்தனைகளை காணக்கூடிய ஒரு போக்கை நாங்கள் இந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்கிறோம். இதுக்குத்தான் நாங்கள் 100% இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதே நேரம் இந்த எங்களுடைய மாணவர்களுடைய டேலண்டை, உதாரணமாக நான் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு விஷயம்தான், பாடசாலை என்று சொல்வது ஒரு மாணவனை பட்டை தீட்டுகின்ற ஒரு முக்கியமான இடம். கல்வியில் மாத்திரமல்ல, கல்வியிலும் கலையிலும் கலாச்சாரத்திலும் விளையாட்டிலும் பண்பாட்டிலும் இப்படி எல்லா துறைகளிலும் ஒரு மாணவனை ஒரு சகல கலை வல்லவனாக மாற்றுகின்ற ஒரு மிக முக்கியமான களம் பாடசாலை. ஆகவே நாங்கள் இந்த மாணவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை பிஸ்ரின் நாங்கள் வழங்கி இருக்கிறோம். ஒரு கான்சர்ட்டை நாங்கள் ஒரு செப்பரேட்டாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுக்கு மேலதிகமாக மாணவர்களுக்கு இப்படி வானொலி ஊடாகவும் தொலைக்காட்சி ஊடாகவும் ஊடகத்துறையிலே அவர்களுக்கான ஒரு தேர்ச்சியையும் பயிற்சியையும் கொடுப்பதற்கான பிரத்யேகமான சில ஊடகங்களுடைய ஏற்பாடு, அதற்கு யூடியூபும் எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம். அதே நேரம் மறுபுறத்திலே நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராமை, விசேஷமாக சிறு பிள்ளைகள், குழந்தைகள் துள்ளித்திரியும் பள்ளி பருவத்திலே அவர்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுப்பதற்காக மாபெரும் ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இப்படி ஒரு மெகா ஈவெண்ட்டாக ஒரு பாரிய அளவிலே சுமார் ஒரு 10,000 பேரை ஒரு நாளிலே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே நேரம் விசேஷமாக அரச நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், அவர்களுடைய கண்காட்சி கூடங்களுக்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். இப்படி ஒரு திட்டமிட்ட அழகான அமைப்பு வருகின்ற 29, 30, 31ஆம் தேதிகளிலே ஒரு மெகா ஈவெண்டாக இந்த நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் அந்த பிரதேசங்கள் நினைக்கின்றேன் வெளியில் இருக்கிற மக்களுக்கும் சென்று பார்க்க முடியும். இந்த நிகழ்வுகளை வெளி பிரதேசங்களில் இருப்பவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த இடங்களுக்கு சென்று பாருங்கள். உண்மையில் எனக்கும் இந்த களுத்துறை மாவட்டத்தில் பல வருடங்களிலிருந்து கல்வி கற்பதற்கான வாய்ப்பு கிடைத்து வருவன் என்ற அடிப்படையில் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் ரொம்பவே விருந்தோம்பல் பண்பு உள்ளவர்களாகவும், அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய புத்தாக்க திறன்களும் அவர்களுக்குள்ளே நிறைய இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் 2010ஆம் ஆண்டு அளவில் பேரோலிலும் கூட இது போன்ற ஒரு கண்காட்சி ஒன்றை நடாத்தியிருந்தார்கள். அதுபோன்று அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த இஸ்லாமிய விழுமியங்கள், இஸ்லாமிய பாரம்பரியங்கள், அந்த விடயங்கள் அந்த பிரதேசங்கள், இந்த களுத்துறை மாவட்டத்தை அண்டி இருக்கின்ற அந்த கரையோர பிரதேசங்களில் வந்திருக்கும் அவர்களுடைய விருந்தோம்பல் பண்பு, அவர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம் என்பவற்றை உங்களுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். எனவே நீங்கள் வெளிப்பிரதேசங்களில் இருப்பவர்களாக இருந்தாலும் இந்த களுத்துறையில் இடம்பெறுகின்ற இந்த களுத்துறை மத்திய கல்லூரியின் 100வது ஆண்டு விழாவில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகள், கண்காட்சிகளை சென்று நீங்களும் பாருங்கள். நிறைய பயன்களையும் புதிய அனுபவங்களையும் அந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மக்களின் கலை, கலாச்சார பண்பாடுகளையும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் நிறைய விடயங்களை பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மார்னிங் லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நாங்கள் கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள்.
தொடராக அவர்கள் ஒரு வருடம் பூராவும் நிறைய நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 29, 30, 31ஆம் தேதிகளில் இது மிக பிரம்மாண்டமான நிகழ்வாக இடம்பெற இருக்கிறது. அந்த அடிப்படையில் சம்பந்தமாக நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார்கள். அந்த பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் நிஷாம், அதேநேரம் அந்த பாடசாலையின் அதிபர் ஆலிப் ஆகியோர் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அதிபர் அவர்களிடம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் தான், உங்களுடைய பாடசாலையில் இப்பொழுது அந்த பாடசாலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக என்ன மாதிரியான வளங்கள் இருக்கின்றன, இனி எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான வேலைத்திட்டங்களை செய்வதற்கு நீங்கள் முடிவெடுத்திருக்கின்றீர்கள்? வளங்களை பொறுத்தமட்டில், கட்டிடங்களை பொறுத்தமட்டில் அந்த பாடசாலையில் தாராளமாக கட்டிடங்கள் இருக்கின்றது. இடவசதிக்காக வேண்டி இப்பொழுது எமது பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கொடை வள்ளல் வந்தார் நாளின் ராஜார்னு சொல்லக்கூடிய, உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் சான்ஸ் உரிமையாளர் ஒரு பாரிய கட்டிடத்தை கட்டி முடித்து கொண்டிருக்கிறார். இப்போ கிட்டத்தட்ட 90% வேலைகள் நிறைவு பெற்றிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அது முடிவடைந்துன்னு சொன்னால் அந்த பாடசாலைக்கு இட நெருக்கடின்னு 10 வருஷத்துக்கு பிரச்சனையே வராது. அதே போல் எங்களுக்கு ஒரு முக்கியமாக குறைபாடாக இருக்கிறது தான், எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அங்கசம்பூர்ணமான ஒரு சயின்ஸ் லெப் உண்டு, விஞ்ஞான ஆய்வுக்கூடம். இதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு எஸ்டிமேட்டும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா செலவில் தருவதாக எங்களுக்கு பிரதேசத்தினுடைய அமைச்சர் அவர்கள் பொறுத்து இருக்கின்றார்கள். அதே போல் ஏனைய விடயங்களும் எங்களுக்கு எல்லா நிறைவாகத்தான் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். கட்டிடங்களை பொறுத்த மட்டும் விசேஷமாக எங்களுக்கு தேவை இன்றைக்கு ஒரு டெக்னாலஜி, அதாவது ஐடி லெப் ஒன்று தேவையாக இருக்குது. இந்த ஐடி லெப்புக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது எங்களோட ஓபிஏல இருக்கக்கூடிய கட்டாரில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து அந்த லெப்புக்குரிய தேவையை நிறைவேற்றி தருவதாக வாக்களித்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அது பிப்ரவரி மாதத்தில் அது ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே கட்டிடங்கள் ஏனைய விடயங்களை பொறுத்த மட்டும் எமக்கு வளங்கள் என்று சொல்லும் பொழுது நிறைவாகத்தான் இருக்கின்றது. சில குறைபாடுகள் இருந்தாலும் அவைகளை ஊரில் இருக்கக்கூடிய தனவந்தர்கள் நிவர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது அந்த பிரதேசத்தில் இருக்கிற அந்த பாடசாலைக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்ல வேண்டும். இந்த அரசாங்கத்தையே நம்பி இருக்காமல் அந்த ஊர் மக்கள் முன் சில விஷயங்கள் எங்களுக்கு உடனுக்குடன் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார்கள். அந்த வகையில் அந்த பாடசாலை மாணவர்களும் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா சில பாடசாலைகளை பொறுத்த மட்டும் ஒரு தேவையை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் அரசாங்கத்தையே நாடி இருக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அவ்வாறான நிலைமை களுத்துறை முஸ்லீம் மத்திய கல்லூரிக்கு இல்லை. பழைய மாணவர் சங்கம், ஒரு உறுதியான பழைய மாணவர் சங்கம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட இவர் எமது நிஷாம் அவர்கள் சொன்னது போல் கிரிக்கெட் டூர்னமெண்ட்டுக்காக நாங்கள் ஏற்பாடு செய்தோம். கிட்டத்தட்ட 40 கழகங்கள், 40 குரூப் பெஞ்ச் சேர்ந்தார்கள். அதில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு குரூப்பில் 15 மாணவர்கள் என்ற விகிதத்தில் பழைய மாணவர்கள் வந்தார்கள். ஒரு 600-700 பழைய மாணவர்கள் அந்த வெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளிலிருந்து சேர்ந்தார். அவர்களுக்கு பின்னால் பெரிய ஒரு குரூப் இருக்குது. ஆகவே இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பாடசாலையினுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி யாராவது பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நேற்று இரவு கூட நான் உண்மையிலேயே அதிர்ச்சி அடைந்தேன். நேற்றிரவு தான் அந்த கண்காட்சி ஆரம்பிக்கப்பட்டதால் சொல்லி கிட்டத்தட்ட 1000க்கு மேலான மாணவர்களும் பெற்றார்களும் அங்கே கூடி அந்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த காணும் பொழுது அந்த மக்கள் எந்த அளவுக்கு இந்த பாடசாலையினோட முயற்சி உற்சாகத்தை, பாடசாலையை அதாவது முன்னேற்றம் செய்வதற்காக வேண்டிய ஒரு உற்சாகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவதானிக்கும் போது எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. நிச்சயமாக இப்படியான பாரிய வளங்களோடு தான் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எதிர்காலத்தில் கல்வி, அதே நேரம் வெளிக்கள செயற்பாடுகள் என பிள்ளைகளுக்கு மத்தியில் பலப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான வேலை திட்டங்களை முன்வைக்க இருக்கின்றீர்கள்? இப்பொழுது எங்களது கல்வி திட்டத்தில் நாங்கள் எங்களோட எஜுகேஷனை டெவலப் பண்ணுறது தான் எங்களோட முக்கிய நோக்கம். அதாவது இன்றைக்கு முஸ்லீம்களை பொறுத்த மட்டும் கல்வியில் முக்கியமாக எல்லா இடங்கள்லேயும் முக்கியத்துவம் காட்டுறது குறைவு. அதனால் நாங்கள் இன்றைக்கு அரசாங்கத்தோடு நாங்கள் இணைஞ்சி போகணும்னு சொன்னால், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னால் நாங்கள் கல்வித்துறையில் முன்னேற்றத்தை காட்ட வேண்டும். ஆகவே எமது மாணவர்களை நாங்கள் கல்வித்துறையில் முன்னேற்றத்தை காட்டுவதற்கான இந்த வாய்ப்பாகத்தான் இந்த கண்காட்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எங்கள் இஸ்லாம் அவர்கள் சொன்னது போல் நிறைய விஷயங்கள் மாணவர்களை கொண்டு தான் அந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்படுகின்றது. எனவே அந்த மாணவர்கள் தங்களுடைய ஆக்கங்களை கொண்டு அவருடைய திறன்கள் அங்கே காட்டுவதன் மூலமாக அவர்கள் எதிர்காலத்தில் அவருடைய கல்வி நடவடிக்கைகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். நல்ல திறமையான மாணவர்கள் இருக்கின்றார்கள். அந்த திறமையான மாணவர்களோட ஏனைய மாணவர்களையும் இணைத்து கொண்டு எமது ஆசிரியருடைய வழிகாட்டலோடு நாங்கள் எதிர்காலத்தில் கல்வியினுடைய முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள்
செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக ஒரு பாடசாலை முன்னேற்றுவதில் எல்லோருக்கும் பங்கு இருக்கின்றது, ஒரு சமூகத்துக்கு பங்கு இருக்கின்றது. பெற்றோர்கள், அதே நேரம் அதனை சூழ இருக்கின்ற மாணவர்கள், பழைய மாணவர்கள் என எல்லோருக்குமே மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. ஆகவே உங்கள் பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த பாடசாலையை மேலும் முன்னேற்றுவதற்கு நீங்கள் அனைவரும் கரம் கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். அதே நேரம் ஹிஷாம் அதிபர் அவர்கள் கதைக்கும் போது சொல்லியிருந்த ஒரு விடயம்தான், எங்களுக்கு ஒரு பலமான ஒரு ஓபி பழைய மாணவர் சங்கம் ஒன்று இருக்கின்றது என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். எனவே இந்த மாணவர் சங்கத்தின் ஊடாக நீங்கள் பாடசாலைக்காக அடுத்தடுத்து வருகின்ற காலப்பகுதிகளில் என்ன மாதிரியான வேலை திட்டங்களை செய்ய இருக்கின்றீர்கள்? உண்மையிலே பழைய மாணவர் சங்கம் என்று சொல்வதை விட முழுமொத்த பழைய மாணவர்களும் இந்த இடத்திலே நினைக்கின்றேன், சிலர் கூட்டாக சிலர் தனியாக இருந்து அவ்வப்போது பாடசாலையிலே எழுகின்ற தேவைகளை அதிபர் மூலமாக அடையாளப்படுத்தி அந்த தேவைகளை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. விசேஷமாக நினைக்கின்றேன், நாங்கள் எதிர்காலத்திலே எதிர்பார்ப்பது என்னவென்றால், ஒவ்வொரு பெட்ஜாக விசேஷமாக ஏற்கனவே பாஸ் அவுட்டான பெட்ஜ்கள் அதிலே பல அமைப்பிலே நல்ல நிலைகளிலே நல்ல தரங்களிலே நல்ல தொழில்களிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய பின்னணியை வைத்து அவர்களுடைய திறமைகளை வைத்து அவர்களுக்கு இருக்கிற தொடர்புகளை வைத்து பாடசாலையிலே இனங்காணப்படுகின்ற குறைகளையும் பிரச்சினைகளையும் அடையாளப்படுத்தி அவற்றை செய்ய முடியுமாக இருந்தால் நினைக்கின்றேன் எல்லா துறைகளிலும் இருக்கின்ற குறைகள் நிவர்த்தியாகும். பழைய மாணவர் சங்கம் ஒரு தனியான அமைப்பாக செயற்பட்டு பாடசாலையுடைய குறைகளை நிவர்த்தி செய்கின்ற அதே சமயம் பல்வேறு துறைகளிலும் இருக்கின்ற பல்வேறு பெட்ச் வைஸாக பல்வேறு தரப்பினர்களும் ஒன்று சேர்ந்து வட்டமாக இருக்கின்ற பிரச்சனைகளை ஆராய்ந்து நிவர்த்தி செய்வதன் மூலமாக, அதாவது 360 பாகையிலும் பாடசாலையுடைய சிக்கல்கள் பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யப்படுமாக இருந்தால் நிச்சயமாக 100 ஆண்டுகளை தாண்டுகின்ற பொழுது எங்களுடைய பாடசாலை குறைகளற்ற ஒரு அங்க சம்பூர்ணமான ஒரு பாடசாலையாக கல்வியிலும் ஏனைய துறைகளிலும் மாணவர்களை இந்த சமூகத்துக்கு கரை சேர்க்கின்ற ஒரு நல்ல ஒரு கல்வி கோட்டையாக எங்களுடைய பாடசாலை மாறும் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நான் நினைக்கின்றேன், நிச்சயமாக இந்த தேவைப்பாடு ஒவ்வொரு பழைய மாணவரும் உணர்ந்திருக்கிறார்கள், பெற்றார்களும் உணர்ந்திருக்கிறார்கள். நான் நினைக்கின்றேன் இந்த உணர்வு போதும் இந்த சமுதாயம் மேன்மை பெற, இந்த சமுதாயம் வெளிப்படைய. ஆகவே நான் நினைக்கின்றேன் இவற்றுக்கான ஒரு நல்ல ஒரு கன்ஜங்ஷனாக, நல்லொரு மாற்றீடாக, இல்லாவிட்டால் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இந்த நூற்றாண்டு விழா அமையும். அதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவே நாங்கள் இதனை எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக இந்த நிகழ்வுக்காக வெளியிலிருந்து வருபவர்கள் வருவதாக இருந்தால் என்ன மாதிரியான செயற்பாடுகள், ஏதாவது டிக்கெட் ஏதாவது எடுக்கின்றீர்கள், ஏதாவது கொடுப்பனர்கள் கொடுக்க வேண்டும் சம்பந்தமாக? உண்மையிலே நாங்கள் இந்த கண்காட்சி நிகழ்ச்சிகளை நாங்கள் இலவசமாகத்தான் ஏற்பாடு செய்யக்கூடிய மாணவர்களுடைய நிகழ்ச்சி, கல்வியுடைய நிகழ்ச்சி, விசேஷமாக ஏனைய மாவட்டத்தில் இருக்கின்ற ஏனைய பாடசாலைகளுக்கும் நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம். அதே நேரம் எங்களுடைய அயல்நேய பாடசாலை களுத்துறை முஸ்லிம் மகளிர் மகா வித்தியாலயம் அவர்களுக்கும் நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றோம். விசேஷமாக ஏனைய அரச தனியார் நிறுவனங்களுக்கும் நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றோம். யாருக்கும் எந்த விதமான கட்டணங்களையும் நாங்கள் அறவிடுவதில்லை. எல்லோரும் இலவசமாக வந்து இவற்றை கண்டுகளித்து பாடசாலை இருக்கின்ற குறை நிறைகளை நீங்கள் பாருங்கள். பார்த்துவிட்டு குறைகள் இருந்தால் குறைகளை ஏனைய இடங்களிலே சொல்லித் தருவதை விட அதிபரை சந்தித்து, பாடசாலை நிர்வாகத்தை சந்தித்து, ஆசிரியர்களை சந்தித்து இந்த பாடசாலையில் இன்னின்ன விஷயங்கள் இருக்கிறது, இவற்றை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்திலே அனைவரும் வந்து எங்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தந்து இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டிலே தலை சிறந்த ஒரு கல்லூரியாக, இந்த நாட்டின் சொத்துக்களான மாணவ முத்துக்களை உருவாக்குகின்ற ஒரு கலைக்கூடமாக இந்த கல்லூரி மாற வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நாங்கள் இந்த கண்காட்சியையும் இந்த நிகழ்வுகளையும் நாங்கள் அமைக்கவிருக்கிறோம் என்பதையும் விசேஷமாக சொல்லிக்கொள்ள வேண்டும். அதே நேரம் எங்களுக்கு களுத்துறை போலீஸ், களுத்துறை நகரசபை, அதே போல களுத்துறையில் இருக்கின்ற இணைய அரச அமைப்புகள் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. விசேஷமாக பார்க்கிங்கான ஏற்பாடுகள் பிரத்யேகமாக செய்யப்பட்டிருக்கிறது. வெளியிலே இருந்து வருகின்றவர்களுக்கான உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனைய அவர்களுடைய அடிப்படை வசதிகளை தங்குதடையின்றி மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தொண்டர்களாக, வாலண்டியர்ஸாக பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், ஊர்வாசிகள் எல்லோரும் முழு மூச்சாக இந்த 3 நாட்களிலும் ஈடுபடுவதற்காக அவர்கள் தியாகத்துடனும் அர்ப்பணிப்போடும் தயாராக இருக்கிறார்கள் என்ற ஒரு உற்சாகத்தையும் இந்த இடத்துல சொல்லித்தானாக வேண்டும். நான் இப்படி பல தரப்புடைய உதவி ஒத்தாசைகள் இங்கு வந்து குவிகின்ற பொழுது நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் மிக சந்தோஷமாக, மிக திருப்திகரமாக இந்த நூற்றாண்டை கொண்டாடி
இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல மெசேஜை இந்த நிகழ்ச்சியூடாக கொடுக்க முடியும் என்பதிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த களுத்துறை முஸ்லிம் மத்திய கல்லூரி இந்த நாட்டிலே கல்விக்கூடங்களிலே ஒரு நல்ல கல்விக்கூடமாக, தலை சிறந்த ஒரு கல்விக்கூடமாக மாறும் என்கின்ற அந்த நல்ல செய்தியையும் இந்த இடத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக ஒரு பாடசாலை 100 வருடங்கள் வாழுகிறது என்றால் அது ஒரு வரலாற்று சாதனையாகத்தான் இருக்கின்றது. அந்த பாடசாலை பெரிய ஒரு அடைவை கண்டிருக்கின்றது. 3 மாணவர்களோடு ஆரம்பித்த இந்த பாடசாலை இன்று களுத்துறையில் மிக முக்கியமான பாடசாலைகளில் ஒன்றாக மாறி இருக்கின்றது. 3 மொழிகளிலும் மாணவர்கள் 1ஆம் ஆண்டிலிருந்து 13ஆம் ஆண்டு வரையில் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு பாடசாலையாக இருக்கின்றது. ஆகவே இந்த பாடசாலையின் நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமைய வேண்டும், அவர்களுடைய 100 வருட அடைவு வரவேற்கத்தக்க விடயமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் நாங்கள் யூடிவி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் இவர்களுடைய ஏற்பாட்டாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நீங்களும் இந்த நிகழ்வுகளில் வந்து கலந்து கொள்ளலாம். இலவசமாகவே இந்த மாணவர்களின் செயற்பாடுகள், கண்காட்சிகள், நிகழ்வுகளை வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே வெளி மாவட்டங்களில் இருப்பவர்களும் கூட நீங்கள் சென்று பாருங்கள். களுத்துறை மக்களுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, கல்வி முறைமைகள் சம்பந்தமாக நிறைய விடயங்களை உங்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே எதிர்வரும் 29, 30, 31ஆம் திகளில் இடம்பெற இருக்கின்ற இந்த நிகழ்வு வெற்றிகரமான நிகழ்வாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் எங்களுடைய இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருந்த களுத்துறை முஸ்லிம் மத்திய கல்லூரியின் அதிபர் ஆலிஃப் அவர்களுக்கும், அதே நேரம் களுத்துறை நகரசபை உறுப்பினரும் இந்த பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளருமான ஹிஷாம் ஆகியோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மீண்டும் ஒரு மார்னிங் லைட் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். தயாரிப்பாளர் ரினோசாவோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிஸ்ரின். மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.